இன்றைக்கி நம்ம செய்கிறதுங்க உருளைக்கிழங்கு மசாலுங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம பார்த்துக்கலாங்க. 2 பெரிய வெங்காயங்க, 2 பெரிய வெங்காயம், கேரட்டு, அரை கேரட்டு பொடியாக அறுத்து வச்சுருக்கேங்க, பச்சை மிளகா 4, அரை தக்காளி, இஞ்சி பூண்டுங்க, பூண்டு 2 பல், இஞ்சி 1 துண்டு நல்லா பொடியாக அறுத்து வச்சுருக்கேங்க, மல்லி கருவேப்பிலை, தேவையான அளவு உப்புங்க. உருளைக்கிழங்கு பெரிய கிழங்க நல்ல ஒரு 3 கிழங்கு வேக வச்சு உளித்து மசிச்சு வச்சுருக்கேங்க. கடுகு உளுத்தம் பருப்புங்க, கடலைப்பருப்புங்க, தேவையான அளவு மஞ்சத்தூள், அரை ஸ்பூன் கடலை மாவு கரைச்சி வச்சுருக்கேங்க. சோம்பு கொஞ்சங்க, சோம்பு கொஞ்சம் போட்டால் நல்லாயிருக்குங்க. இந்த கடுகு உளுத்தம் பருப்போடு அது சோம்பு கொஞ்சம் போடணுங்க. சரிங்களா? இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. தேவையான அளவு எண்ணெய்ங்க, ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு நம்ம இந்த கடுகு உளுத்தம் பருப்பு இருக்குது இல்லைங்களா, அதை போட்டுக்கோணுங்க. எண்ணெய் காஞ்சதும் காயுதுங்க பாருங்கள், பொரியுதுங்க. சரிங்களா? பொரியும் போது நம்ம சோம்பு போட்டுக்கலாங்க. சோம்பு போட்டால் நல்லா இருக்குங்க. சோம்பு பிடிக்கிறவங்க போட்டுக்கோங்க. சரிங்களா? நான் போடுவேங்க. இப்போ நம்ம வெங்காயம் போட்டுக்கலாங்க. நல்லா பொரியுதுங்க. நல்லா பொரியுதுங்க. இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாங்க. வெங்காயம் இப்போ நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம பச்சை மிளகாய் போட்டுக்கலாங்க. தக்காளியும் போட்டுக்கலாங்க. இந்த பூண்டு இஞ்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் போட்டுக்கலாங்க. போட்டு 2 பருப்பு போட்டுக்கலாங்க. என்ன பண்ணலாங்க, நம்ம இந்த மஞ்சத்தூள் இருக்குது இல்லைங்களா, அதை போட்டுக்கலாங்க. கொஞ்சமாக போட்டால் தாங்க நல்லாயிருக்கும். மஞ்சத்தூள் நிறைய போட்டோம்னா ஒரு டார்க் எல்லோ கலர் வருங்க, அது நல்லா இருக்காதுங்க. இது நல்லா வதங்கிட்டுங்க. கொஞ்சம் நேரம் மல்லி கருவேப்பிலையும் போட்டு கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. மல்லித்தலை இறக்கும் போது போட்டுக்கலாங்க. நல்லா வதங்கிட்டுங்க கொஞ்சம் நேரம். இப்போ நம்ம கேரட் போட்டுக்கலாங்க. கேரட் தேவைப்படுறவங்க போட்டுக்கோங்க, பிடிக்கிறவங்க போட்டுக்கோங்க. கேரட்டு, பட்டாணி இதெல்லாம் நம்ம இஷ்டம் தாங்க. சரிங்களா? இது நல்லா வதங்கிட்டுங்க. நல்லா வதங்கினதும் இப்போ நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்திக்கலாங்க. இப்போ நல்லா வதங்கிருச்சுங்க. அவ்வளோதாங்க. இதை போட்டுட்டு நல்லா பெரட்ட வேண்டியதாங்க. அவ்வளோதாங்க. சரிங்களா? நல்லா இது வதங்கிட்டுங்க. உப்பு போட்டுடலாங்க. இது ஒரு 1½ ஸ்பூன் உப்புங்க. இப்போ நம்ம தண்ணி கொஞ்சம் 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாங்க. வேகட்டும். வேகட்டுங்க. இது வெந்ததை நம்ம பார்க்கலாங்க. இப்போ பாருங்கள், இப்படி இருக்குங்க. இப்போ நம்ம இந்த கடல மாவு கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதெல்லாம் இப்போ வெந்துருச்சுங்க. வெந்துட்டு இந்த இறக்குற டைமில் இந்த அரை ஸ்பூன் கடல மாவு கரைச்சி வச்சதை நம்ம ஊற்றினோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ஊற்றி பாருங்கள், நீங்கள் மசாலா செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது அப்படியே மசாலா இப்போ கொஞ்சம் கெட்டியாகிருங்க. சும்மா அரை ஸ்பூன் கடல மாவுங்க, தண்ணியில் கரைச்சிட்டு ஊற்றணுங்க. சரிங்களா? இப்போ இது வேகட்டுங்க. வெந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாங்க. 2 பெரிய வெங்காயங்க, 3 உருளைக்கிழங்குங்க. உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு வச்சுக்கோணுங்க. 2 பெரிய வெங்காயமாக இருந்தால் 2 வெட்டி வச்சுக்கோணுங்க. 4 பச்சை மிளகா, 2 பூண்டு பல், 1 துண்டு இஞ்சி, மல்லி கருவேப்பிலை, உப்புங்க, கடலை மாவு அரை ஸ்பூன். சரிங்களா? அப்புறம் உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு வச்சிடணுங்க. சோம்புங்க, கொஞ்சம் கடுகு, வெள்ளை உளுந்து பருப்பு, கொஞ்சம் சோம்பு போட்டால் நல்லாயிருக்கும். சோம்பு டேஸ்ட்டு பிடிக்கிறவங்க போடுங்க, பிடிக்காதவங்க விட்டுருங்க. சரிங்களா?
நல்லா இருக்குங்க, சூப்பராக. இது கொஞ்சம் வேகட்டுங்க, வெந்தது நம்ம பார்க்கலாங்க. இப்போ நம்ம எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாங்க. சூப்பராக வெந்துருச்சுங்க. பாருங்கள் மசாலா எப்படி இருக்குது பாருங்கள். சூப்பராக நல்லா ரெடி ஆகிடுச்சுங்க. சீக்கிரம் பண்ணிடலாங்க. எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா சீக்கிரமாக மசாலா பண்ணிடலாங்க. சரிங்களா? இப்போ வந்து மல்லித்தலை பொடியாக அறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த மல்லித்தலையை நம்ம போட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க, மசாலா ரெடிங்க. இப்போ நம்ம எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்கலாங்க. இந்த கடலை மாவு கொஞ்சம் ஊற்றுனதும் கொஞ்சம் கெட்டியாயிடுச்சுங்க. நல்லா இருக்குங்க. இது தோசைக்கு, பூரிக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க. இதே அளவுகளோடு நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருக்குது என்னன்ட்டு சொல்லுங்கள். சரிங்களா? இப்போ நம்ம டேஸ்ட் பார்க்கலாங்க. நம்ம மசாலா ரெடி ஆகிடுச்சுங்க. பூரிக்கு இருக்கும், சூப்பராக இருக்குங்க. மைதா மாவு பூரி, அரிசி பூரி, கோதுமை பூரி, இது எல்லாமே நான் ஒன்று ஒன்றா என் சேனலில் போடுறேங்க. நல்லா இருக்குங்க. பாருங்கள், இப்போ நம்ம டேஸ்ட் பார்க்கலாங்க. சூப்பராக இருக்குங்க. எல்லா அளவுகளும் கரெக்டாக இருக்குங்க. இதே அளவுகளோடு நீங்கள் பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்டியாக இருக்குங்க. சரிங்களா? என் சேனலை பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க. தேங்க்யூ.